ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம்னா, நம்ம ஹிப்ஹாப் தமிழாவுடைய கடைசி உலகப்போர் அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு அவருடைய 8th ஃபிலிம் வந்திருக்கு. இந்த படத்தை அவரே டைரக்ட் பண்ணி, அவரே மியூசிக் பண்ணி, அவரே நடிச்சிருக்காரு. இதில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் வந்து நேற்றே வந்திருக்கு. கிளிம்ஸ் வந்து இப்போ தான் ஒரு 35 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் விட்டுருக்காங்க. இப்போது டைம் வந்து 7 ஆகுது. ஒரு 6:30 டைம், அந்த டைமில் கிளிம்ஸ் விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து இந்த கிளிம்ஸ் ஆல்ரெடி ப்ரைவேட் ஸ்க்ரீனிங் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பார்த்தவங்கலாம் வந்து ட்வீட் பண்ணியிருந்தாங்க, விஷுவல்ஸ்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி. அதே நான் கிட்ட ஒரு புது அட்டெம்ப்ட்ன்ற மாதிரி ட்வீட் பண்ணியிருந்தாங்க. விஷுவல்ஸ்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ எப்படி இருக்குன்றது நாமளும் செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இந்த படத்தில் டைரக்ஷனும் மியூசிக்கும் ஆக்டிங்கும் இப்போ தான் ஹிப்ஹாப் தமிழா பண்ணியிருக்காரு. அண்ட் கூட நாசர் சார், நட்டி சார், அனகா அவங்களாம் வந்து நடிச்சிருக்காங்கன்னு சொல்லி கேஸ்ட் போட்டிருந்துச்சு. ஸோ இன்னும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி தெரியல, செக் பண்ணி பார்த்துருவோம் டேரெக்டாக. லெட்ஸ் கோ. என்னை இந்த சதர்ன் ப்ராவின்ஸுக்கு பிரதமரா நியமிச்சிருக்காங்க. இறந்தவர்கள் பிறப்பதில்லை. அப்பா எனக்கு இன்னும் தமிழ் உயிரோடு தான் இருப்பான்னு தோணுது. தமிழ் என்னை தேடி தமிழ் கண்டிப்பா வருவோம். இந்த கிளிம்ஸ் ஒரு 1 minute 20 seconds வரைக்கும் வருது. டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட், ரொம்ப புதுசாக பயங்கரமாக இருக்குது. அண்ட் இது ஹிப்ஹாப் தமிழாவே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். நான் ஹிப்ஹாப் தமிழா என்டர்டெயின்மெண்ட்டுன்னு சொல்லி போட்டிருக்கு. ரைட் ஃப்ரம் அந்த ஃபர்ஸ்ட் ஷாட்லேருந்து, ஃபர்ஸ்ட் ஷாட் பார்க்கும்போது இது ஒரு போஸ்ட் அப்பாக்லிப்டிக் ஃபிலிம்ன்ற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி நிறைய வார் வயலன்ஸ் அதை டீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட போஸ்ட் அவுட் உடனே டைட்டில் கடைசி உலக போர் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சேன் அப்போ. ஸோ படம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் ஏன்னா இந்த படத்தை பற்றி எந்த அப்டேட்டுமே யாருக்குமே தெரியாதுங்க. எனக்கு தெரிஞ்சு எதுலேயுமே ட்விட்டரில் எதுலேயுமே வரல கூட, இப்படி ஒரு படம் ஹிப்ஹாப் தமிழா எடுத்துகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி. கம்ப்ளீட்டடாக ஒரு ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக டக்குன்னு ஒரு கிளிம்ஸை விட்டுருந்தாங்க. சூப்பராக இருக்குது கிளிம்ஸ், உண்மையிலே சூப்பராக இருக்குது, செம்ம ப்ராமிசிங்காக இருக்குது. ஒரு புது அட்டெம்ப்ட் அவர்கிட்ட இருந்து. கண்டிப்பாக படம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எப்போ ரிலீஸ்ன்னு தெரில, ஹோப்ஃபுல்லி படம் இந்த வருஷத்துக்குள்ளே வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போயே கிளிம்ஸ் விட்டுருக்காங்கன்னா கண்டிப்பாக டிசம்பருக்குள்ளே அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி சப்போஸ் இந்த படம் இந்த வருஷத்துக்கு வருதுன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் நிறைய பெரிய படங்கள் இருக்குது. அந்த லிஸ்ட்டில் மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் ஃபிலிம்ஸ் லிஸ்ட்டில் கண்டிப்பாக இப்போ ஹிப்ஹாப் தமிழோடைய இந்த கடைசி உலகப்போர் படமும் இருக்கும். நான் கண்டிப்பாக இந்த படத்துக்கு செம்ம எக்ஸைட்டடாக இருக்கேன். இதோட அடுத்தடுத்த டீசர் அண்ட் ட்ரெய்லரும் வரும், அதுக்கும் நம்ம கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணுவோம். ஸோ தட்ஸ் இட். இந்த வீடியோவில் தான். தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ நேரம் பார்த்ததுக்கு. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் இஸ் ராகுல் ராஜ் சைனிங் ஆஃப். சியர்ஸ், பாய்.